காயத்ரி ஜபம். இது ரிக்வேதக்காரா, யஜுர்வேதக்காரா, சாமவேதக்காரா எல்லாருக்குமே அன்றைக்கி தான் காயத்ரி ஜபம். அதனால் காயத்ரி ஜபத்திற்கான சங்கல்பம் இப்போ இதில் சொல்கிறோம். எல்லாரும் காலத்தால் சந்தியாவந்தனம் பண்ணியிருக்கணும். சந்தியாவந்தனம் பண்ணிவிட்டு பிரம்மச்சாரி குழந்தைகள், பிரம்மச்சாரி எல்லாருமே சமிதாதானம் பண்ண வேண்டியது. இந்த சமிதாதானத்திற்கு அப்புறம் காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மாத்தியான்னிகம் பண்ணணும். மாத்தியான்னிகம் பண்ணினதுக்கப்புறம் எல்லாரும் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும். அதுக்கெல்லாம் அந்த பிரம்மயஜ்ஞம் நம்ம தனியாக தான் போன முதல் நாளைக்கு பண்ண கிளிப்பில் போட்டிருக்கு. அதை கூட யூஸ் பண்ணிட்டு அன்றைக்கும் பிரம்மயஜ்ஞம் பண்ணணும். திருப்பி சாயங்காலம் எல்லாரும் சந்தியாவந்தனம், பிரம்மச்சாரிகள் சமிதாதானம்லாம் பண்ண வேண்டியது. இப்படி இந்த வருஷத்துல இருந்தாவது நம்ம யாரெல்லாம் முடியுமோ விடாமல் சந்தியாவந்தனாதிகளை, ரிட்டையர் ஆனவா, இப்போ எல்லாரும் ஆற்றுல தான் இருக்கும், எல்லாம் வீட்டிலேருந்தே வேலைங்கிறனால இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவகாசங்கள் இருக்குது, ஆரம்பிக்கலாம். திருக்கால சந்தியாவந்தனம் பண்ணுறவாலாம் பண்ண பண்ண ரொம்ப நல்லது, வியாதி இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சந்தியாவனம் பண்ணணும். காலத்தில் சந்தியாவனம் பண்ணிட்டு பிரம்மச்சாரி சமிதாதானம் பண்ணதுக்கப்புறம் இந்த காயத்ரி ஜபம் பண்ணணும். காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியதுக்கான நேரம் சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது சங்கவ காலம். இந்த சங்கவ காலம்னு சொன்னால் 8:20 8:30க்கு மேலே சங்கவ காலம் காயத்ரி ஜபம் பண்ண வேண்டியது. இப்போ எல்லாருக்கும் இந்த காலில் இருக்கேன்னு ஃபோன் வந்துடுறது அவ வேலையில். அப்படிங்கிறவா 9 மணிக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படின்னா காயத்ரி ஜபத்தை விட்டுற வேண்டாம். அவெல்லாம் மட்டும் 6 மணிக்கு சந்தியானம் பண்ணல உடனே காயத்ரி ஜபத்தை பண்ணி முடிச்சுடலாம். அவசரம் இருக்கிறவா உடனே பண்ணிட வேண்டியது. எனக்கு அதற்கப்புறம் பண்ண முடியாது, நேரம் இல்லை அப்படிங்கிறவா பண்ணாமல் இருக்கக்கூடாது. பொதுவாக தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது இந்த காலம். காலத்தால் 8:30க்கு மேலே. ஏன்னா சில பேர்லாம் 5 மணிக்கு ஏந்தினேன், 5:30க்கு ஏந்தினேன், 6:30க்கெலாம் ஆரம்பிச்சு 7:30க்கெலாம் முடிச்சுட்டேன் காயத்ரி ஜபத்தைங்கிற. அது சரி கிடையாது. அது அவகாசம் இல்லாத வாழ்க்கை தான் அது பண்ணலாம். அதனால் காயத்ரி ஜபத்திற்கான சங்கல்பம் காலத்தால் பஞ்சபாத்திர உத்தரனை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். கிழக்கு பார்த்து கிரகஸ்தாவில் இருக்கிறவா பஞ்சகஜம், பிரம்மச்சாரிகள் வேஷ்டி எல்லாம் வச்சுட்டு ஆசனத்தில் உட்காந்து முதல்ல ஆச்சமனம் பண்ண வேண்டியது. அச்சுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, கேசவா நாராயண, மாதவா கோவிந்தா, விஷ்ணு மதுசூதனா, திரிவிக்ரமா வாமனா, ஸ்ரீதரா ரிஷிகேஷா, பத்மநாபா தாமோதரா. பவித்திரத்தை போட்டுக்கணும் கையில். அதுக்கப்புறம் 2 கட்டதர்பை எடுத்து காலங்கிழ போட்டுக்கணும், கையை அலம்பிக்கணும். 2 கட்டதர்பை எடுத்து கையில் பவித்திரத்தோட மடக்கிக்கணும். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. ஓம் பூஹ பூர்பவஸ்ஸு வரோம் மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः द्वितीय परार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे 28 तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभवनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे पौर्णमास्याम् उपरि कृष्णपक्षे प्रथमायां शुभतिथौ वासरः भृगुवासरयुक्तायां शतभिषक् नक्षत्रयुक्तायां शुभयोग शुभकरण एवं गुण विशेषण विशिष्टायाम् अस्यां प्रथमायां शुभतिथौ परमेश्वर प्रीत्यर्थं मिथ्याधीत संवत्सर प्रायश्चित्त अर्थं दोषवत्सु
अपतनीय दोष निर्हरणार्थम् अष्टोत्तर सहस्रसंख्यया गायत्री महामंत्र जपम करिष्ये கையில் இருக்கிற 2 கட்டத்தரப்பையை கீழே போட்டுறது பிரணவஸ்ய ரிஷி பிரம்மா பண்ணி 10 ஓம்போக பண்ணிட்டு ஆயாத்விதி அனுவாகஸ்ய வாமதேவ ரிஷியெல்லாம் சொல்லிட்டு ஆயாத் வரதா தேவிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு காயத்ரி ஜபம் ஆரம்பிக்கிறது. இடது தோளில் துண்டை போட்டுக்கணும். காயத்ரி ஜபத்தை 5ஆ பிரித்து சொல்லணும். அதை நான் இப்போ சொல்லலை, ஏன்னா காயத்ரி ஜபத்தை வெளில தெரியப்படாது. அதை 5ஆ பிரித்து நிதானமாக பவித்திரத்தோடு தான் பண்ணணும். 1000 காயத்ரி பண்ணினாலும் போரும்னு வாக்கியம் இருக்குது. 1008 காயத்ரியும் பண்ணலாம். அதனால் 1008 காயத்ரி ஜபம் முழுக்க நிதானமாக பண்ணணும். கிழக்கு முகமாக பண்ணணும். கிழக்க பார்த்து, கிழக்கு முகம்னா கிழக்க பார்த்து பண்ணணும். யாராவது ஹோமம் பண்ண போகிறேள் அப்படின்னா அவள் மட்டும் மித்யாதீத சம்வத்சர பிராயஷ்சித்தார்த்தம் தோஷவத்சு அபதனீய தோஷ நிருஹரணார்த்தம் சாவித்ரியா சமித் சஹஸ்ரம் ஆதாஸ்யே அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆவர்த்தி ஸ்வாஹான்னு சொல்லப்படாது. தியோ யோன பிரச்சோதயாத் அவ்வளோதான். ஸ்வாஹா அப்படிங்கிறது ஹோமத்திற்கு கிடையாது. நஸ்வாஹாகாரா. அதனால் அப்படியாக பண்ணணும். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த ஜபங்கள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பிராணாயாமம் பண்ணணும். ஓம் போகோ பண்ணணும். அதுக்கப்புறம் உத்தமே சிகரே தேவி பூமியாம் பர்வதமூர்தனி பிராமணேபியோ ஹ்யனுஜானம் கச்சதேவி யதா சுகம் பண்ணிட்டு எழுந்துட்டு மித்ரஸ்யா சொல்ல வேண்டியது மித்ரஸ்ய தர்ஷனி முழுக்க சொல்லிட்டு அபிவாதைய நமஸ்காரம் செய்யணும். அதோட காயத்ரி ஜபம் பூர்த்தி ஆகிடும். அதற்கப்புறம் கையோட மாத்தியானிகம் பண்ணணும். பிரம்மயஜம் பண்ணிருக்கிறோம். பிரம்மயஜங்கள்லாம் பண்ணிவிட்டு அதற்கப்புறமாக ஆற்றுக்கு சுவாமிக்கு பூஜையோ நைவேத்தியங்கள்லாம் பண்ண வேண்டியது. போஜனம் பண்ணிக்க வேண்டியது. பெரியவாள்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு போஜனம் பண்ணிக்க வேண்டியது. இதோட பூர்த்தி ஆகிடுது. எல்லா வேதக்காரர்களுக்கும் அன்றைக்கி தான் காயத்ரி ஜபம். அது மாதிரி பண்ணி எல்லாரும் ஸ்ரேயஸாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இதை யாராருக்கு தேவையோ உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். நமஸ்காரம்.